ஜென்ரலாக பசங்க என்ன பண்ணாங்கன்னா இந்த கொஸ்டின்லேயே கண்ணாப்பினா 80 + 0.1m 69 + 0.15n அப்படின்னு ஈக்குவேஷன் கொடுத்தனே கொஞ்சம் ஜெர்க்காயிடுறாங்க. ஹலோ சி சிசெட் அஃப்கோர்ஸ் இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் வந்து பார்த்திங்கன்னா சிசெட் பயங்கர டஃப் ஆகிட்டே இருக்குது. ஒரு 6-7 இயர்ஸ் முன்னாடி இவ்வளோ டஃப் கிடையாது, இப்போ ரொம்ப டஃப் ஆகிட்டே இருக்குது. நிறைய பேர் ஜிஎஸ்சில் கட் ஆஃப் எடுத்துகிட்டு சிசெட்டில் கட் ஆஃப் ரீச் பண்ண முடியாமல் கஷ்டப்படுறாங்க. எனக்கே நிறைய ஆஸ்பிரண்ட்ஸ், என்னோடய ஆஸ்பிரண்ட்ஸு சிசெட் கட் ஆஃபில் விட்டுட்டு ஜிஎஸ்சில் நல்ல கட் ஆஃப் எடுத்துகிட்டு கிடைக்காம இருந்த ஆட்கள் நிறைய பேர் இருக்காங்க. ரைட், ஃபைன். ஆனால் ஆக்சுவலாக என்ன கேட்டிங்கன்னா ஓகே, ஆஸ் அ ஃபேக்கல்ட்டியாக நான் சொல்கிறது உங்களுக்கு கொஞ்சம் என்னடா இவர் என்ன சொல்கிறாரு இவருக்கு என்ன அப்படின்னு தோணும். பட் ஆக்சுவலாக கொஞ்சம் கான்சன்ட்ரேட்டடாக நம்ம சிசெட்டை அப்ரோச் பண்ணால் அசால்ட்டாக கட் ஆஃப் அடிக்கிறது ஈஸி தான். இப்போது நான் இன்றைக்கி என்ன பண்ண போகிறேன்னா ஒரு 2 ப்ராப்ளம் பழைய யூபிஎஸ்சி கொஸ்டின் பேப்பரில் இருந்து எடுத்துக்கிட்டு இதெல்லாம் அந்த டைமில் பசங்க வந்து டஃப்பு ஐயோ அப்படின்னு பார்த்து பயந்து அட்டன் பண்ணாமல் வந்த 2 ப்ராப்ளம் அதான் இப்போ நான் எடுத்து உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக ஜஸ்ட் வாயிலே வடை சுட்டு வாயிலே இது பண்ணி போடுற மாதிரி 2 ப்ராப்ளம். ஆனால் இதை வந்து நிறைய பேர் டஃப்னு விட்டுட்டு வந்திருக்காங்க. ரைட், ஃபைன். ப்ராப்ளம் நம்பர் 1. ரைட், ஸோ ப்ராப்ளம் நம்பர் 1 என்னென்னா, ஃப்ரம் January 1, 2021 the price of petrol within bracket in rupees per liter on mth day of the year is 80 + 0.1m, where m is equal to 1, 2, 3 up to 100 and thereafter remains constant. On the other hand, the price of diesel in rupees per liter on nth day of 2021 is 69 + 0.15n for any n, full stop. On which date in the year 2021 are the prices of these two fuels equal? Options வந்து 21st May, 20th May, 19th May, 18th May 4 ஆப்ஷன் இருக்குது. ரைட், இப்போ ஜென்ரலாக பசங்க என்ன பண்ணாங்கன்னா இந்த கொஸ்டின்லேயே கண்ணாப்பினா 80 + 0.1m 69 + 0.15n அப்படின்னு ஈக்குவேஷன் கொடுத்தனே கொஞ்சம் ஜெர்க்காயிடுறாங்க. ஐயோ இது பயங்கரமாக இருக்கும் போல இருக்குது, இதெல்லாம் நம்மளால் டச்சே பண்ண முடியாது போல அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறாங்க. பட் ஆக்சுவலாக இன்னும் கொஞ்சம் அப்படி யோசிச்சிங்கன்னா ஈஸியாக அடிக்கலாம் இந்த ப்ராப்ளம். அதாவது அந்த ஃபஸ்ட் ஈக்குவேஷன் பாருங்கள், 80 + 0.1m, அதில் m வந்து அப் டு 100 வரைக்கும் தான் எடுக்கும் வேல்யூ. 100க்கு மேலே வேல்யூ எடுக்காத, அப்படி எடுத்தாலும் அதுக்கப்புறம் அது கான்ஸ்டண்ட்டாக நிற்க போகுது. அப்படிங்கிறனால எம்முக்கு வந்து மேக்ஸிமம் 100 வரைக்கும் தான் எடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ என்னென்னா 100க்கு அப்புறம் அந்த வேல்யூ, அதாவது இந்த ப்ரைஸ் ஆஃப் பெட்ரோல் வந்து கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா அதாவது 80 + 0.1m, அதில் நீங்கள் 100 சப்ஸ்டிடியூட் பண்ணிங்கன்னா 90 rupees வரும். 80 + 0.1 × 100 10 90 வரும். சரிங்களா? கொஸ்டினில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா எந்த பர்டிகுலர் டேயில் இந்த ப்ரைஸ் ஆஃப் பெட்ரோலும் ப்ரைஸ் ஆஃப் டீசலும் ஈக்குவலாக இருக்கும்னு கேட்டிருக்காங்க. எனிவே ப்ரைஸ் ஆஃப் பெட்ரோலுங்கிறது இனிமேல் 90 தாண்டாது, அதான் ஆஸ் பர் கண்டிஷன். அப்போது இந்த ப்ரைஸ் ஆஃப் டீசல் எப்போ 90 ரூபாயை டச் பண்ணோம் அப்படிங்கிறதான் நம்ம கொஸ்டின். ப்ரைஸ் ஆஃப் டீசலுக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா 69 + 0.15m n 69 + 0.15n இருக்காங்க. இப்போ என்னன்னா 90 is equal to 69 + 0.15n. தட் மீன்ஸ் 69 + 21 வரணும். அப்போ அந்த இடத்துல 21 வரணும் அப்படின்னா அந்த 0.15 இருக்குல்ல, 15 14 210 நமக்கு டேபிள் தெரியும். 15 14 சார் 210. அப்போ அப்படி பார்த்தீங்கன்னா இங்கே ஆல்ரெடி 0.15 இருக்கு. 140 போட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த இடத்துல வேல்யூ வந்து 21 அப்படின்னு வரும். அப்படின்னா என்னென்னா அங்கே மேலேருந்து 140 days, எங்கே January 1 அப்படின்னு கொடுத்துருக்கு இல்லையா, அங்கேருந்து 140 days கழித்து டீசலோட ப்ரைஸ் வந்து 90 ரூபாய் வந்துடும். இதுதான் நமக்கு இப்போ கிடைச்சிருக்கு. இப்போ 140 days எப்போ வரும் அப்படிங்கிறதான் கொஸ்டின். இப்போ நீங்கள் கணக்கு பாருங்கள், ஜனவரி மார்ச் இது ரெண்டும் 31 நாள், அப்போ 62. பிப்ரவரி 28, 62 28 90. அடுத்தது ஏப்ரலில் ஒரு 30 120. ரைட்டுங்களா? அடுத்தது மேல ஒரு 20 140. ஸோ மே 20ஆம் தேதி ரெண்டுனுடைய ப்ரைஸும் சேமாக இருக்கும். ஏன்னா பெட்ரோல் முன்னாடியே 90 வந்து நின்றுச்சு, கான்ஸ்டன்ட் ஆயிடுச்சு. டீசல் வந்து மே 20ஆம் தேதி
அந்த ப்ரைஸுக்கு ஈக்குவலாக வரும். அவ்வளோ ரொம்ப சிம்பிள். இதுக்கு எந்த கால்குலேஷனுமே வேண்டாம், கொஞ்சோண்டு யோசிச்சாலே அசால்ட்டாக அடிக்கலாம். இதில் ஜெர்க்காக இருக்க பயப்படுறக்கோ இந்த ப்ராப்ளத்தில் ஒன்றுமே இல்லை. ஆனால் நிறைய பேர் இதுக்கு கொஞ்சம் ஜெர்க்காகிட்டு விட்டுட்டு வந்துட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு அந்த ஈக்குவேஷன் பார்த்தாலே ஒரு அலர்ஜி மாதிரி ஆகிடுது. பட் அப்படிலாம் இங்கே ஒன்றும் அலர்ஜி ஆகிற அளவு ஒன்றுமே கிடையாது. கொஞ்சம் பொறுமையாக கொஞ்சம் நிதானமாக யோசிச்சிங்கன்னா அசால்ட்டாக அடிக்கலாம். ரைட், ஃபைன், தேங்க்யூ. அடுத்து இன்னொரு ப்ராப்ளம். செகண்ட் ப்ராப்ளம். A boy plays with a ball and he drops it from a height of 1.5 meter. Every time the ball hits the ground, it bounces back to attain a height 4/5 of the previous height. Right? The ball does not bounce further if the previous height is less than 50 centimeter. What is the number of times the ball hits the ground before the ball stops bouncing? Right? இப்போ ஆப்ஷன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா 4, 5, 6, 7. அதாவது எனக்கு என்ன சொல்கிறாங்கன்னாக்கா, அந்த ஒரு டைமும் ஹைட் வந்து 4/5 வந்து குறைஞ்சிக்கிட்டே வருது. அது எப்போ 50 சென்டிமீட்டர் கீழே போதோ அதுக்கப்புறம் ஒன்றும் ஆகாது, பவுன்ஸ் பேக் ஆகாது. அப்போ என்ன கேட்குறாங்கன்னா, எத்தனாவது டைம் பவுன்ஸ் ஆகும்போது அது கான்ஸ்டன்ட் லெவலுக்கு வரும் அப்படிங்கிறது தான் கொஸ்டின். இப்போ நமக்கு இங்கே ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா 4, 5, 6, 7 இருக்குது. சி, இனிஷியல் ஹைட் எவ்வளோ? 1.5 மீட்டர். இப்போ இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு டைம் பவுன்ஸ் ஆகிறது 4/5. தட் மீன்ஸ் 4/5ங்கிறத நீங்கள் 0.8ன்னு எடுத்துக்கலாம். 8×5 40 அப்படி கணக்கு வச்சு 0.8ன்னு எடுத்துக்கலாம். இப்போ என்னென்னா 1.5 × 0.8 அப்படிங்கிறது 120 வரும். ஏன்னா 15 × 8 வந்து 120. அடுத்தது 120 × 0.8 வந்து 96 வரும். ஸோ இப்படி தான் வருது. இப்போ ரெண்டாவது இதில் 96 வந்திருக்கு. அடுத்து மூணாவது இதில் இன்னொரு 0.8. இப்போ நான் அப்ராக்சிமேட் பண்ணி தான் பார்க்க போகிறேன். இன்னொரு 0.8ங்கிறது 98, 72, சம்வேர் அரௌண்ட் ஒரு 74, 75 அந்த ரேஞ்சில் வரும். லேட்டஸ்டே ஒரு அப்ராக்சிமேஷன்லேயே போயிடலாம், ஒன்றும் தப்பு இல்லை. அடுத்த ரவுண்டில் அந்த 75, 76ன்னு வச்சுருக்கோம் இல்லையா, அதில் இன்னொரு 0.8. நார்மலாக 8 7s are 56. ஸோ எப்படியும் இதில் 60 தாண்டிடும் ஃபோர்த் ரவுண்டில். அடுத்த ரவுண்டில் வந்து டெஃபினட்டாக 0.8ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது 50க்கு கீழே தான் போகும். ஸோ 5வது ரவுண்டுக்கு மேலே இந்த பவுன்சிங் நடக்காது. இது வந்து நான் சும்மா வெர்பாட்டிவாக மனக்கணக்காக தான் போடுறேன். பட் தட் இஸ் லாஜிக்கலி கரெக்ட் ஆல்சோ. கொஞ்சோண்டு யோசிச்சா போதும். இதில் அவ்வளோ ஒன்றும் பயப்படுறதுக்கெலாம் தேவையில்லை. கொஞ்சம் சின்ன அப்ராக்சிமேஷன் பண்ணியிருக்கேன். பட் தட் கம்ஸ் அவுட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ். ரிப்பீட்டடாக நிறையா ஹோம்ஒர்க் பண்ண அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வரும்போது டக்குன்னு அந்த அப்ராக்சிமேஷனுக்குள்ளே நம்ம போயிடலாம். ஸோ 1.5 மீட்ரு, 0.8, 120, 96. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம், ஒரு சின்ன அப்ராக்சிமேட் பண்ணிக்கிறோம். 98, 72 கணக்கு பார்க்குறோம். ஒரு 75, 76 வரும் அப்ராக்சிமேட்டாக வச்சுக்கிறேன். அதிலிருந்து ஒரு 0.8 எடுக்கிறேன். திருப்பி 0.8 போட்டோன்னா எப்படியோ 60 தாண்டிடும். அடுத்து திருப்பி இன்னொரு 0.8 போடணும்னு பார்க்குறேன். அப்போ போடும்போது டெஃபினட்டாக அது வந்து 0.5 தட் இஸ் 50 சென்டிமீட்டர் கீழே தான் வரும். அதுக்கப்புறம் அது பவுன்ஸே ஆகாது. ஸோ 5வது டைம் வந்து நின்றோம். அதாவது அந்த கண்டிஷன் ப்ராப்ளம் 5th டைம் அப்படிங்கிறது முடிஞ்சிச்சு. ஸோ சிசாட் வந்து எப்போவுமே என்னென்னா, அந்த கொடுத்துருக்க ப்ராப்ளத்தை கரெக்டாக புரிஞ்சுக்கணும். நல்லா புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் அப்ரோச் பண்ணுறது ஈஸி. பயப்படவே வேணாம், ஜெர்க்காகவே வேண்டாம். சரிங்களா? ஸோ சிசாட்டுங்கிறது ரொம்ப ஜாலியாக போடணும், என்ஜாய் பண்ணி போடணும். இன்ஃபேக்ட் நான் கிளாஸில் சொன்னால் சில பேர் பசங்க சிரிப்பாங்க, சார் என்ன சார் நீங்கள் பாடு என்ஜாய் பண்ணி போடலாம்னு அசால்ட்டாக சொல்கிறீங்க அப்படிம்பாங்க. டெஃபினட்டாக என்ஜாய் பண்ணி போடலாம். என்ஜாய் பண்ணி போட்டிங்கன்னா அட்லீஸ்ட் மினிமம் கட் ஆஃப் உங்களால் எடுக்க முடியும். மினிமம் கட் ஆஃப் எடுக்கிறதுக்கு எனக்கு தெரிஞ்சு பெரிய ஸ்ட்ரகிள் கிடையாது. அட்லீஸ்ட் நீங்கள் குவான்ஸ் ரீசனிங்கை டிபெண்ட் பண்ணி போனீங்கன்னா, காம்ப்ரிஹென்ஷன் மேபி சில நேரம் கோத்தி விடுற வாய்ப்பு இருக்குது. பட் குவான்ஸ் ரீசனிங் வந்து அசால்ட்டாக ஒரு மினிமம் கட் ஆஃபுக்கு உங்களை சேஃப் ஜோனில் கொண்டு போய் ஈஸியாக வைக்கும். ப்ரொவைடட் நீங்கள் கொஞ்சம் பயப்படாமல், ஜெர்க்காகாமல் அசால்ட்டாக அடிக்கிறதுக்கு கற்றுக்கணும், கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும். ரைட்? விஷ் யூ ஆல் தி வெரி பெஸ்ட். தேங்க்யூ.